हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण माता जी। जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरा भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरा भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरा भक्त वृंद चैतन्य सदानंद की चैतन्य महाप्रभु की कृष्ण विराज प्रपाद की शील प्रभुपाद की शील गुरुदेव की निताय गौर अभिमानंदे। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। ஓகே இல்லை இல்லை இது ஆரம்பம் பிரபு. ஓகே வீட்டில் படுத்து ஆரம்பம் பிரபு. நீங்கள் சைத்தன்ய சதம் படிக்கணும். 4வது அத்தியாயம் 126வது ஸ்லோகம் பதிலில்லை. ஓகே ஓகே ஈஸ்வரி மாதாஜி. हरे कृष्ण प्रभु। हरे कृष्ण। निज कृत्य करी पूजारी करिल सयना निज क्रिया त्या करी पूजारी स्वप्ने स्वप्ने तकुर आसी बलिला वचना स्वप्ने தாபுராசி பலிலா வசனா. தமது தினசரி கடமைகளை நிறைவு செய்த பின்னர் பூஜாரியும் புறக்கச் சென்றார். பூஜாரியின் கனவில் தோன்றிய கோபிநாதர் அவரிடம் பின்வருமாறு உரைத்தார். ஆமாம், சாப்டர் 4 126 ஸ்லோகம். ஓகே சைதன்ய சதாமிதம் பதிலில்லை. ஸோ இது ஸோ அப்போ பூஜா இழக்கணும் வர்றார், கோபிநாத் வர்றார். என்ன சொல்கிறாரு? அதான் அது இது அந்த சீர் ஸ்வீட் ரைஸ் சாப்பிடணும் ஆசைப்பட்டார். மீன்ஸ் அது எப்படி கோபாலாவுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதனால கோபிநாத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு. ஓகே 127 4127. ஓகே படிக்க மாதிரி உத்தஹா பூஜாரி கரா துவார விமோச்சனா பூஜாரி கரத்வார விமோச்சனா ಕ್ಷೀರಯೇಕಾರಾಕಿಯಾಚಿ ಸನ್ಯಾಸಿ ಕಾರಣ ಕ್ಷೀರಯೇகாராகியாசி சன்னியாசி காரண. பூஜாரியே எழுந்து கோயில் கதவை திறப்பீராக. சன்னியாசியான மாதவேந்திரி பூரிக்காக நான் ஒரு பானை திருட்டுப்பட்டால் வைத்துள்ளேன். நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் அவருக்காக அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே சரி. இவர் கிருஷ்ணர் கோபிநாத் ददारान अंचल अंचले धाका एक चिरहया ददारा अंचले धाका एक चिरहया तोमारना जनिला दहा अमर माया तोमारना जानिला दागा अमराय माया. அந்த கீழ்ப்பானை எனது மேல் அங்கிக்கு பின்னால் உள்ளது. என்னுடைய தந்திரத்தினால் நீங்கள் அதனை காணவில்லை. அது பின்னால் வச்சு வச்சுருக்கேன் கட்டன் பின்னால், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறார். என்னோடய தந்திரத்தால் உங்களுக்கு தெரியாமல் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி சொல்கிறார். ஓகே எடுத்தது மாதவபுரி சன்னியாசியாச்சே ஹாதே தேவசினா வசிஞா மாதவபுரி சன்னியாசி ஆசே காடா தேவாசிசா தாஹா கே தாயே சிரா சீக்கிரதே கல்லைஞா மாதவேந்திர பூரி என்னும் பெயர் கொண்ட ஒரு சன்னியாசி காலியான சந்தையில் அமர்ந்துள்ளார். எனக்கு பின்னால் இருக்கும் அந்த கீர்பானையை எடுத்து சென்று அவரிடம் வழங்குவீராக. ஸோ பாருங்க, தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் படுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, மாதவேந்திர பூரி அங்கே உட்காந்துருப்பார், மார்க்கெட் பிளேஸ் உட்காந்துருப்பார். அவர் வந்து வருத்தத்தோட ஐயோ நம்ம இப்படி அஃபண்ட் பண்ணிட்டோமே, எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்னாலும் சரி அது பகவானுக்கு ஆஃபர் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. ஓகே அது நினைச்சாலே தவறு. அதனால தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, வந்து மூடி அப்படியா எல்லாரும் கேட்குதுன்றாங்க. மாதாஜி கேட்குதா உங்களுக்கு? நல்லா கேட்குதா பிரபு? நீங்கள் வால்யூம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. உங்கள் வயசு எனக்கு கம்மி தான் கேட்குது. வால்யூம் வேணால் இது பண்ணி பாருங்க ஆரம்பம் பிரபு, இல்லைன்னா நீங்கள் வெளியே போய்ப்பாங்க. வால்யூம் ஃபுல்லா தான் வச்சிருக்கேன். ஃபுல்லா இருக்கீங்க. ஸ்லோ கேக்குது. ஒண்ணா வெளியில போயிட்டு வரேன். வெளியே போயிட்டு வாங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ரெண்டு ஆப்ஷன் ரெண்டையும் ட்ரை பண்ணுங்க.
ஓகே ப்ரோ ஓகே. ஹரே கிருஷ்ணா. இப்ப சைத்தன்யா ஆமா சைத்தன்ய சரிதாமம் கரெக்ட். கேட்டே இருங்க நீங்க. என்கிட்ட புக் இல்ல பிரபு. கேட்டே இருங்க நீங்க. ஸோ அதனால் மாதவேந்திரபுரி அதனால ஃபுட்டை வந்து நம்ம மூடி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஆசைப்பட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருக்கார். எதுவுமே சாப்பிடல, அவர் பத்னியாக இருக்கிறார். அதனால் கோபிநாத்தே அந்த ஸ்வீட் ரைஸை திருடி இந்த பூஜாரி கனவு சொல்கிறார், போய் மாதவேந்திரபுரி கொடுங்க அந்த ஸ்வீட் ரைஸை அப்படின்றார். அதனால் சீச்சோர் கோபிநாத் சொல்லி இவர் பேர். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இது. மாயப்பூர் போகிற வழியில் பலேஸ்வர் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அந்த பலேஸ்வருக்கு இன்னொரு பேர் ரமுனா. இந்த ரமுனான்ற இடத்துல வந்து சீச்சோர் கோபிநாத். இங்கே தான் மாதவேந்திரபுரி வந்து அந்த கோபிநாத் வந்து அந்த ஸ்வீட் ரைஸை வந்து மாதவேந்திரபுரிக்காக திருடினார். ஆஸ்திரேலியா 130 130 4.130. ஓகே. स्वप्न देखी पुजारी उठी गोरिल्ला बिचारा. स्वप्न देखी पुजारी उठी गोरिल्ला बिचारा. स्नान करी कपात गोली मुक्त हैल द्वारा. स्नान करी कपात गोली मुक्त हैल द्वारा. Translation: Awakening from the dream, the priest immediately rose from the bed and thought it wise to take a bath before entering the deity's room. He then opened the temple. எப்போ கோயிலில் போனாலுமே குளிச்சுட்டு தான் போகணும். ஓகே, நம்ம டிடி டச் பண்ணாலும் குளிச்சு தான் டச் பண்ணணும். அப்போ வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா செத்த பணம். அதனால் தூங்கிட்டோன்னா அந்த இடத்த மொழிகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சுட்டு போகிறார் பூஜாரி. ஓகே, டெம்பிள் நடுநிச்சு திறக்கிறார். ददारांचल थले पाइला से कृष्णा. स्थानलेपी शिरालज्ञा हैला बागिरा. Translation: According to the deity's direction, the priest found the part of sweet rice behind the cloth curtain. He removed the pot and mopped up the place where it had been kept. He then went out of the temple. ஸோ பிரசாதம் சர்வ் பண்ணி முடித்தோடனே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்து. பிரசாதம் சர்வ் பண்ணி முடித்தோடனே அந்த பிளேட்டை எடுத்துரும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த தண்ணி போட்டு துணி துடைக்கணும். ஏன்னா நம்மலாம் ஆல்டர் மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க பெரிய டெம்பிள்லாம் மாப் பண்ணுவாங்க. அந்த இடத்த சாப்பிட்ட இடத்த துடைக்கணும். நம்ம சாப்பிட்டோம் இடத்த துடைக்கணும் இல்லையா, நம்ம சாப்பிட்டோன்னே அப்படி துடைக்கிறோம்ல இடத்த, அதே மாதிரி நீங்கள் மேலேயும் துடைக்கணும். அது துடைக்கிறார் பாருங்க. द्वार दिया ग्रामे गेला से चिरलज्ञा. हाथे हाथे बोले माधवा बोली के शागिया. Translation: Closing the door of temple, he went to the village with a pot of sweet rice. He called out in every stall in search of Madhavendrapuri. யார் இருக்கீங்களா நடுராத்திரியில், யார் இருக்கீங்களா மாதவேந்திரபுரின்னு, யார் இருக்கீங்களா கத்திட்டே போகிறார். ஓகே, இந்த மாதிரி. ஓகே, அக்ஷய மாதாஜி படிங்க 133. அக்ஷய மாதாஜி 133. உங்கள்கிட்ட எடுக்க முடியல அவங்களால. ஓகே, சுதாமன். ஓகே, அக்ஷயா மாதாஜி போயிட்டாங்களா? ஓ, இது லீக் ஆகிட்டாங்களோ, எடுக்க முடியல மீட் அவங்களால. வந்துட்டாங்க நினைக்கிறேன். அக்ஷயா மாதாஜி கேட்குது, இப்போ கேட்குது. கேக்குதா? இப்போ கேட்குது மாதாஜி. சரி படிங்க, நீங்கள் பாதி படிங்க, சுதா மாதாஜி பாதி படிக்கட்டும். 133. शीरलाहाये झारनामा माधवपुरी. शीरलाहाये झारनामा माधवपुरी. तोमालागी गोपीनाथा शिर हैला चूरी. தோமாலாங்கா கோபிநாதா ஷிர கைல சூரி. இனிப்பானையுடன் வந்த பூஜாரி அழைத்தார். இங்கே மாதவேந்திரபுரி என்பவர் யார்? வாருங்கள், இந்த பானையை ஏற்றுக்கொள்ளுங்கள். கோபிநாதர் உங்களுக்காக இந்த கீழ்பானையை திருடி வைத்திருந்தார். பொருளுரை: பரம உண்மைக்கும் சார்ந்த உண்மைக்கும் உள்ள வேறுபாடு இங்கே விளக்கப்பட்டுள்ளது. பகவான் கோபிநாதர் ஒரு திருடர் என்பது இங்கே வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கீழ்பானையை திருடியிருந்தார். ஆயினும் அச்செயல் ரகசியமாக வைக்கப்படவில்லை. ஏனெனில் அவரது திருட்டும் மாபெரும் தெய்வீக ஆனந்தத்திற்கான ஆதாரமாகும். ஜட உலகில் திருட்டு ஒரு குற்றம். ஆனால் ஆன்மீக உலகிலோ பகவானின் திருட்டு தெய்வீக ஆனந்தத்துக்கு ஆதாரமாக உள்ளது. பரமபுருஷ பகவானின் பூரணத்தன்மையை புரிந்து கொள்ள இயலாத பௌதீக அயோக்கியர்கள்
சில நேரங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நியாயமற்றவர் என்று அழைக்கின்றனர். ஆயினும் அவருடைய அத்தகைய பெயரளவு நியாயமற்ற செயல்கள் ரகசியமாக வைக்கப்படுவதில்லை. அவை பக்தர்களுக்கு இன்பத்தை வழங்குகின்றன என்பதை அந்த அயோக்கியர்கள் அறிவதில்லை. பரமபுருஷ பகவானின் தெய்வீக தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவரது குணத்தினை கலங்கப்படுத்தும் இந்த அயோக்கியர்கள் உடனடியாக துஷ்டர்களின் பிரிவில், அதாவது அயோக்கியர்கள், மனிதரில் கீழ்நிலையோர், அசுரர்கள், மாய சக்தியினால் அறிவை இழந்தவர்கள் என்னும் பிரிவில் வீழ்கின்றனர். கிருஷ்ணர் இதனை பகவத்கீதையில் 7.15 விளக்குகிறார். நாமா துஷ்டு தினோ மூடா பிரத்யந்தே நராதமா மாயாயா பக்ரு ஞான ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதக. தற்றும் அறிவற்ற மூடர்களும், மனிதரில் கடைநிலையோரும், மாயால் அறிவு கவரப்பட்டவர்களும், அசுரரின் நாஸ்திக தன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. கிருஷ்ணரின் தன்மை பூரணமானது என்பதால் அவர் செய்பவை அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை பௌதிக அயோக்கியர்களால் புரிந்து கொள்ள இயலாது. பகவானின் இந்த குணம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.33.29 விளக்கப்பட்டுள்ளது. உன்னத சக்தி வாய்ந்த நபரின் சில குறிப்பிட்ட செயல்களை பௌதிக கணக்குகளின்படி ஒருவர் நியாயமற்றவையாக நினைக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. உதாரணமாக, சூரியன் பூமியின் தளத்திலுள்ள நீரை உறிஞ்சுகின்றது. ஆனால் அது கடலிலிருந்து மட்டுமே நீரை உறிஞ்சுவதில்லை. திருநீர் மற்றும் இதர அசுத்தமான பொருட்களை கொண்ட மோசமான சாக்கடையிலிருந்தும் கூட அது நீரை உறிஞ்சுகின்றது. அத்தகைய நீரை உறிஞ்சுவதால் சூரியன் களங்கமடைவதில்லை. உண்மையில் அந்த மோசமான இயற்கை சூரியன் தூய்மைப்படுத்துகின்றது. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? விட்டல் இருந்து ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எங்க விட்டார்? அது இது சூரியன் சுத்தப்படுத்துகிறது. மாதாஜி பக்கம் 470 அந்த பெரிய பேராகிராஃப் மிடில்ல திருநீர் மற்றும் இதர அசுத்தமான பொருட்களை கொண்ட மோசமான சாக்கடையிலிருந்தும் கூட அது நீரை உறிஞ்சுகின்றது. அத்தகைய நீரை உறிஞ்சுவதால் சூரியன் களங்கம் அடைவதில்லை. உண்மையில் அந்த மோசமான இடத்தையும் சூரியன் தூய்மைப்படுத்துகின்றது. ஒரு பக்தன் நியாயமற்ற அல்லது முறையற்ற குறிக்கோளுடன் பரமபுருஷ பகவானை அணுகினால் கூட அவன் தூய்மை அடைகிறான். பகவான் பாதிக்கப்படுவதில்லை. ஒருவன் பரமபுருஷரை காமம், கோபம் அல்லது பயத்தினால், காம குரோதம், பயம் அணுகினால் கூட அவன் தூய்மை அடைவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.29.15 கூறப்பட்டுள்ளது. இளம் பெண்களான கோபியர்கள் கிருஷ்ணர் ஓர் அழகிய இளைஞனாக இருந்தால் அவரை அணுகினர். வெளிப்புற பார்வையின்படி அவர்கள் பகவானை காமத்தினால் அணுகினர். பகவானும் அவர்களுடன் நள்ளிரவில் நடனம் ஆடினார். பௌதீக கண்ணோட்டத்தின்படி இச்செயல்கள் நியாயமற்றவையாக தோன்றலாம். ஏனெனில் திருமணம் ஆன அல்லது திருமணம் ஆகாத ஒரு இளம் பெண் ஓர் இளைஞனுடன் இணைவதற்காகவும் அவனுடன் நடமாடுவதற்காகவும் வீட்டை விட்டு வெளியே செல்லுதல் கூடாது. பௌதிக கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் நியாயமற்றதாக தோன்றினாலும் கோபியர்களின் இச்செயல்கள் வழிபாட்டின் மிக உயர்ந்த ரூபமாக ஏற்கப்படுகின்றன. ஏனெனில் காம விருப்பத்துடன் நள்ளிரவில் அவர்கள் அணுகப்பட்டவர் பகவான் கிருஷ்ணரே இன்றி கிருஷ்ணராயிற்றே. ஆயினும் இந்த விஷயங்களை அபக்தர்களால் புரிந்து கொள்ள இயலாது. ஒருவன் கிருஷ்ணரை தத்துவபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பதாலேயே ஒருவன் தூய்மை அடைகிறான் என்னும் பட்சத்தில் கிருஷ்ணர் என்னும் அந்த நபர் எவ்வாறு நியாயமற்றவராகவும் இருக்க முடியும் என்று ஒருவன் தனது பொது அறிவை உபயோகித்து யோசித்து பார்க்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக பௌதீக முட்டாள்கள் கல்வித்துறையின் தலைவர்களாக ஏற்கப்பட்டனர். பொதுமக்களுக்கு அதர்மம் கொள்கைகளை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவிகள் வழங்கப்படுகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.31 விளக்கப்பட்டுள்ளது. அந்த யதாந்தை உபநியமானா குருடர்கள் இதர குருடர்களை வழி நடத்த முயல்கின்றனர். அத்தகைய அயோக்கியர்களின் பக்குவமற்ற அறிவினால் கோபியர்களுடனான கிருஷ்ணரின் லீலைகளை சாதாரண மனிதர்கள் விவாதிக்க கூடாது. பகவான் தமது பக்தர்களுக்காக
கீர் திருடியதை கூட நினைத்து பார்க்க கூடாது என்று எச்சரிக்கப்படும். திருடியதை கூட ஒரு அபக்தன் விவாதிக்க கூடாது, ஒருவன் விஷயங்களை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று எச்சரிக்கப்படுகின்றான். கிருஷ்ணர் தூயவற்றில் எல்லாம் தூயவராக உள்ள போதிலும் கிருஷ்ணரின் லீலைகள் நியாயமற்றவை என நினைக்கும் பௌதிக மக்கள் அத்தகைய எண்ணத்தினால் களங்கம் அடைகின்றனர். எனவே கோபியர்களுடனான கிருஷ்ணரின் உறவுகளை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒருபோதும் பொது மக்களின் மத்தியில் விவாதிப்பதில்லை. அவர் இந்த விஷயங்களை தம்முடைய 3 அந்தரங்க நபர்களுடன் மட்டுமே விவாதிப்பது வழக்கம். அவர் ராசலீலையை பொதுமக்களுக்கு மத்தியில் ஒருபோதும் விவாதித்ததில்லை. ஆனால் பாகவத பாராயணத்தை தொழிலாக கொண்டவர்கள் அவ்வாறு செய்து வருகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரையும் புரிந்து கொள்வதில்லை, கேட்பவர்களின் நிலையையும் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு புறம் இருக்க, பொதுமக்கள் மத்தியில் பகவானின் திருநாமத்தை எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் பெரிய அளவில் சங்கீர்த்தனம் செய்வதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஊக்குவித்தார். ஹரே கிருஷ்ண கோவிந்தனம். மாதாஜி உங்க தங்கச்சி உங்க மாதிரியே தான் இருந்தாங்க. ரத யாத்திரை முடிஞ்சோன்னு பார்த்தேன். அவங்க வந்து மீட் பண்ணாங்க. நீ பாத்தீங்களா பிரபு? அவங்க வந்து மீட் பண்ணாங்க, டேபிளுக்கு வந்தாங்க. அது அம்மாவுக்கு இது பத்தி கேட்டாங்க, அம்மா அப்பாவுக்கு எப்படி இது பண்றதுன்னு கேட்டாங்க. அதான் சொல்லி அனுப்பிச்சேன், போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. ஓகே ஓகே கண்டுபிடிச்சு. பிரபுஜி அது வந்து ஆகஸ்ட் 21 அப்பாவுக்கு வருது. சரி, அது எப்படி என்னன்னு சொல்லுங்க பிரபு. ரைட், ஓகே, நம்ம பேசலாம். நான் முன்னாடி சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் பார்ஷியலாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம பேசலாம், அது முடிஞ்சோம், கிளாஸ் முடிஞ்சோன்னு பேசலாம். நாளைக்கு எனக்கு பேசலாம். ஸோ கிருஷ்ணனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணாலும் அவங்க பீரிடும். அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சூரியன் வந்து தண்ணியை வந்து நல்ல தண்ணி இருக்கிற அந்த பார்த்தா உறிஞ்சும், எல்லா இடத்துல தான் உறிஞ்சுது, சாக்கடையிலையும் உறிஞ்சும், எந்த இடத்துல உறிஞ்சும். ஆனாலும் சூரியன் என்றைக்குமே கலங்கப்படாது, அந்த தண்ணி அந்த இடமே சுத்தமாயிடும். அதேமாதிரி கிருஷ்ணரை எந்த என்னமா போய் அப்ரோச் பண்ணாலும், பயத்தோடையோ கோபத்தோடையோ காமத்தோடையோ போய் அப்ரோச் பண்ணாலும் அந்த பர்சன் பியூர் ஆயிடும். அதனால கிருஷ்ணர் வந்து இந்த இம்மாரல் பர்சன் இப்படிலாம் சொல்லவே கூடாது. அபக்தர்களுக்கு அருகதையே கிடையாது கிருஷ்ணரை பற்றி பேசுறது. அதாவது அந்தாயுதாந்த ருப்பணியமான ஸ்தேபிசந்திரியாம் உருதாமி பத்தா, பயங்கரமாக கட்டப்பட்டிருக்காங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் குருடர்களாக இருக்கும்போது, தலைவர்களே குருடராக இருக்கும்போது, எப்படி ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழிநடத்தும் போது எல்லாம் குழியில் தான் போயிடுவான். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரகசியமான கிருஷ்ணா திருடுறதையோ இல்லை கிருஷ்ணா கோபிகளோட பண்ண லீலைகளோ விவாதிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது பக்தர்களுக்கு. அதை கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமையே கிடையாது. அதனால் சத்யன மகாபிரபு இந்த மாதிரி ராசிரியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. 3 பேர்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸ்வரூப் தாமோதர், ராமானந்த ராய், அந்த மாதிரி. ஓகே, மற்ற மாஸ் பிரீச்சிங் ஒன்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அதுன்னு தான் சொல்கிறேன். ஓகே, 134 படிக்கலாம். சரோஜ மகாராஜ் படிங்க 134. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஷிரலஜ்ஞா சுகே துமி கரஹ பக்ஷனே, सुखे तुम्ही करह भक्षणे, तोमा सम भाग्यवान नाही त्रिभुवने, तोमा सम भाग्यवान नागी त्रिभुवने. பூஜாரி தொடர்ந்தார். மாதவேந்திரபுரி என்னும் பெயர் கொண்ட சன்னியாசியே, அருள் கூர்ந்து இந்த பானையினை ஏற்று பெருமகிழ்ச்சியுடன் பிரசாதத்தனை அனுபவியுங்கள். உலகிலும் நீங்களே மிக சிறந்த அதிர்ஷ்டசாலி. கிருஷ்ணருடைய நியாயமற்ற செயலினால் கிடைக்கும் தனிப்பட்ட வரத்திற்கு இங்கே உதாரணம் உள்ளது. தமது பக்தனுக்காக நிகழ்ந்த கோபிநாதரின் திருட்டினால் பக்தனானவன் உலகங்களிலும் மிக மிக அதிர்ஷ்டசாலியாக மாறுகிறான். எனவே பகவானின் குற்ற செயல்கள் கூட அவரது பக்தனை மிக மிக அதிர்ஷ்டசாலியாக மாற்றுகின்றது. இவ்வாறு இருக்க கிருஷ்ணரின் லீலைகளை புரிந்து கொண்டு அவரை நியாயமானவர் அல்லது நியாயமற்றவர் என்று பௌதீக அயோக்கியனால் எவ்வாறு தீர்மானிக்க இயலும்? கிருஷ்ணரே பரம உண்மை என்பதால் இங்கே நியாயம் நியாயமற்றவை என்னும் பௌதிக பாகுபாடுகள் கிடையாது. அவர் என்ன செய்தாலும் அது நன்மையே. இதுவே கடவுள் நல்லவர் என்பதன் பொருளாகும். அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவர், ஏனெனில் அவர் இந்த உலக எல்லைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக நிலையில் இருப்பவர். எனவே ஏற்கனவே ஆன்மீக உலகில் வசிப்பவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள இயலும். இதே கருத்து பகவத்கீதையிலும் உரைக்கப்பட்டுள்ளது. மாம்சோவிய விசாரேன யோகேன சேவதே சகுணான் சமதீக்கைத்தான்
பிரம்ம பூயாய கல்பதே. எந்த சூழ்நிலையும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டினால் ஈடுபடுபவன் ஜடையத்தின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்து அடைகிறான். பகவானின் களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் ஏற்கனவே ஆன்மீக உலகில் நிலை பெற்றுள்ளான். பிரம்ம பூயாய கல்பதே. எல்லா சூழ்நிலைகளிலும் அவனது செயல்களும் கிருஷ்ணருடனான உறவுகளும் தெய்வீகமாக இருப்பதால் பௌதிக நியாயவாதிகளால் அவற்றை புரிந்து கொள்ள இயலாது. எனவே அத்தகு செயல்கள் பௌதிக மக்களின் மத்தியில் விவாதிக்காமல் இருப்பது சிறந்ததாகும். அவர்களுக்கு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினை வழங்குவதே சால சிறந்ததாகும். அதன் மூலமாக அவர்கள் படிப்படியாக தூய்மையடைந்து கிருஷ்ணரின் தெய்வீக செயல்களை புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருவர். ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ மேடம். சார் அருமையான ஸ்லோகம் பௌத்தியரே 14.26 மாம் சோபி பிச்சாயன பக்தி யோகேன செய்வதே சகுனான் சமதி தேத்தான் பரமபோயாய கல்பதே. எப்போ வந்து எல்லா விதமான சிஸ்டம் வராரோ பக்தி சேவை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் 3 விதமான குணங்களுக்கு மேலே வந்துடுவாங்களாம். 3 விதமான குணங்களுக்கு மேலே வந்தால் பக்தி சேவை பண்ண முடியும், இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதனால் பகவானுடைய பக்தி சேவை பண்ணுறவங்களுக்கே அப்படி இருக்குன்னா கிருஷ்ணர் எப்படி இருப்பார் யோசிப்பார். கிருஷ்ணருடைய பக்தர்களே நிலைமைனா கிருஷ்ணர் எப்படி இருப்பார். அதனால் வந்து கிருஷ்ணரை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு அயோக்கியன்னு சொல்கிறார். அபக்தர்களில் லீடராக இருந்தாலுமே அயோக்கியன்னு தான் சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி செயல் பண்ணக்கூடாது. சாதாரண படிக்கிறியா 135 135 4,135 ஏதசுனி புரி கோஷாங்கி பரிச்சயதிலா शिरदिया पुजारी धरे दंडवत होइला. Translation. Hearing this invitation, Madhavendra Puri came out and identified himself. The priest then delivered the pot of sweet rice and offered his obeisance, falling flat before him. Yay. A Brahmana is not supposed to be offered his obeisance by falling flat before anyone because a Brahmana is considered to be in the highest caste. However, when Brahmana sees a devotee, he offers his condiments. This Brahmana priest did not ask Madhavendra Puri whether he was a Brahmana, but he saw that the Madhavendra Puri was a such bona fide devotee that Krishna would even steal for him. He immediately understood the position of the saint. As stated by Chaitanya Mahaprabhu, Igalubra Kibanyasi Sutra Kene Naya Ya Krishna Tattvaveda Se Guru Gaya. Chaitanya Chaitamrita Madhila 8.128. Had the Brahmana priest been an ordinary Brahmana, Gopinatha would not have talked with him in a dream. Since the deity spoke both Madhavendra Puri and the Brahmana priest in dreams, practically speaking, they were on the same platform. However, because Madhavendra Puri was a senior sannyasi Vaishnava, a Paramahamsa, the priest immediately fell flat before him and offered obeisances. ஸோ சன்னியாசிக்கு வந்து எல்லாருமே ஒபிஷன்ஸ் பே பண்ணணும். ஸோ கிரகஸ்தான் சீனியராக இருக்கேன், சன்னியாசிக்கு அப்படி கிடையவே கிடையாது. சன்னியாசிக்கு உயர்ந்த ஆசிரமத்தில் இருக்காங்க. ஓகே, ஆனால் இதில் வந்து 2 பேருமே வைஷ்ணவ பிளாட்ஃபார்ம் இருக்காங்க. ஏன்னா கடவுள் வந்து 2 பேர் கண்ணில் வந்துட்டார், கிருஷ்ணன் வந்து 2 பேர் கண்ணில் வந்துட்டார். அதனால் வந்து பரமபக்தராக இருக்கனால அந்த மாதவேந்திர புரிக்கு வந்து இந்த பிராமணர் சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணிட்டார். உங்களுக்காக பகவானே அந்த ஸ்வீட்டை திரி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, உங்களை மாதிரி ஃபார்ச்சுனேட் பர்சனை பார்த்ததுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி அப்படி சாஸ்திரமாக நமஸ்காரம் பண்ணுறாரு. ஓகே, பிராமணர் வந்து யாருக்குமே நமஸ்காரம் பண்ணக்கூடாது, பிராமணர் தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து பரமஹம்சனில் இருக்கிற வைஷ்ணவருக்கு அவருக்கு சாஸ்திரா நமஸ்காரம் பிராமணரே பண்ணுறார். ஓகே, 136 இன்னொரு சொல்லுங்க. ஸ்ரீரேராவிரதாந்ததாரே கோகில பூஜாரி सुनी प्रेमाभिष्टा कैलाशी माधवेंद्र पुरी. When the story about the pot of sweet rice was explained to him in detail, Sri Madhavendra Puri at once became absorbed in ecstatic love of Krishna. பூஜாரி சொல்கிறார், எப்படி இந்த உங்களை கோபிநாத் வந்து உங்களுக்காக ஸ்வீட் ரைஸ் தேடி வச்சார் அந்த பாசியம் சொல்கிறார். என் கனவு வந்து சொன்னார், நான் அப்புறம் டெம்பிள் போய் பார்த்தேன், பின்னால் ஒழிச்சு வச்சுருந்தார், இதெல்லாம் பார்த்துன்னு சொன்ன உடனே மாதவேந்திர புரிக்கு ஒரே பரவசம். அப்படி இந்த மாதிரி எனக்கு கோபிநாத் வந்து இந்த
நான் லேசாக ஆசைப்பட்டேன் எனக்கு கோபாலாவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே அதை ஒழிச்சு வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி ஒழிச்சு வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பரவசத்தில் இருக்கிறார். ஓகே, 137. லக்ஷ்மி மங்களூர் மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. 137. ஓகே. प्रेमे देखी सेवका कहे हया विस्मिता. प्रेमे देखी सेवका कहे हया विस्मित. कृष्ण जय हर बचा हया यतोचिता. कृष्ण जय हर बचा हय यतोचित. பிரேமியின் அறிகுறிகள் மாதவேந்திரபுரியிடம் தோன்றியதை கண்ட மாத்திரத்தில் பூஜாரி பிரமித்து போனார். கிருஷ்ணர் ஏன் இவரிடம் இவ்வளவு வசப்பட்டுள்ளார் என்பதை பூஜாரியனால் அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது. கிருஷ்ணருடைய செயல் பொருத்தமானது என்பதையும் அவர் கண்டார். பொருளுரை: ஒரு பக்தனால் கிருஷ்ணரை பக்குவமாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர இயலும். அஜித் ஜிதோ எப்சி தைஸ்திரீ லோக்கிய என்று இதனை ஸ்ரீமத் பாகவதம் 10.14.3 விளக்குகிறது. கிருஷ்ணர் ஒருபோதும் யாராலும் வெல்லப்படுவதில்லை. ஆயினும் பக்தி தொண்டின் மூலமாக ஒரு பக்தனால் அவரை வெல்ல முடியும். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ என்று பிரம்மசூத்திரத்தில் 5.33 கூறப்பட்டுள்ளது. வெறுமனே வேத இலக்கியங்களை படிப்பதால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள இயலாது. எல்லா வேத இலக்கியங்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்கே என்ற போதிலும் கிருஷ்ணரை நேசிப்பவராக இல்லாமல் அவரை புரிந்து கொள்ள இயலாது. எனவே வேத இலக்கியங்களை படிப்பதுடன் ஸ்வாத்தியாய இணைந்து விக்கிரகத்தின் பக்தி தொண்டிலும் அர்ச்சன விதி ஈடுபடுதல் அவசியம். இவை இணைந்து பக்தி தொண்டில் பக்தனின் தெய்வீக அறிவினை மலர செய்யும். ஸ்ரவணவதி சுத்த சித்தியை கரையே உதய. சைத்தன்ய சரித்திராமிர்தம் மத்திய லீலை 22.107. கிருஷ்ண பிரேமையானது ஒவ்வொருவரின் இதயத்திலும் மறைந்துள்ளது. பக்தி தொண்டின் சீரான வழிமுறையினை பின்பற்றினால் அது எழுச்சி பெறும். ஆனால் கிருஷ்ணரை பற்றிய படிக்க மட்டும் செய்யும் முட்டாள் பௌதிக மக்கள் அவர் நியாயமற்றவர் அல்லது குற்றவாளி என்று தவறாக நினைக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. So, ஞானே பிரயாசம் தபாசனமந்த ஏவ ஜீவந்தி சன்முகரிதாம் பவதீயமாதாம் ஸ்தானே சிதா சுதிகதாம் தனுமான் மனோபி ஏபி அஜிதோ ஜிதோ அப்பி அசி தை ஸ்திலோக்கியம். அதான் இல்லையா? அஜித்தோ ஜித்தோ அப்பி அசி தைஸ்திலோக்கியம். இது வந்து லாஸ்ட் லைன், அந்த ஸ்லோகத்தில் லாஸ்ட் லைன். ஓகே, எந்த ஒரு பக்தரால கிருஷ்ணரை கான்கர் பண்ண முடியும், வெல்ல முடியும் அப்படின்னா யார் ஒருத்தர் பக்தி சொண்டு ஆடுறாங்களோ அவங்களால வெல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணரை வந்து வேதங்கள் மூலம் புரிஞ்சிக்க முடியாது. அதுர்லபம் ஆத்மபக்தோ வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மபக்தோ. துர்லபம் எது? வேதங்கள் படிக்கலாம் துர்லபம். அதுர்லபம் ஆத்மபக்தோனா யார் பக்தனாக இருக்கணும் அவருக்கு வந்து ஈஸி. ஓகே, அதுதான் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸ்ரவணாதி சுத்த சித்தே கரே உதயா. பக்தி செய்ய மூலமாக தான் ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ வந்து ஒருத்தருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த மறைந்து கொண்டுள்ள கிருஷ்ண அன்பு வந்து வெளிப்படும் அப்படின்றாங்க. ஓகே, லக்ஷ்மி மாதா இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க, 138. ஓகே பிரபு. ஏதவலி நமஸ்காரி கரிலா கமனா நமஸ்காரி கரிலா கமனா ஆவேசே கரிலா புரி சே ஷீர பக்ஷனா. ஆவேஷ கரிலா புரி சே க்ஷீர பக்ஷன. பூஜாரி தமது நமஸ்காரங்களை மாதவேந்திரபுரிக்கு அர்ப்பணித்துவிட்டு கோயிலுக்கு திரும்பினார். அதன் பின்னர் கிருஷ்ணரால் தமக்கு வழங்கப்பட்ட கீர் பிரசாதத்தை மாதவேந்திரபுரி பரவசத்துடன் உண்டார். இதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றாரு. ஓகே, பூஜாரி போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப பரவசமாக சாப்பிட்றாரு. ஓகே ஓகே உள்ளசாமி மாதாஜி 139. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பாத்ரா பிரக்ஷாலன கரி கண்ட கண்ட கைலா. பாத்ரா பிரக்ஷாலன கரி கண்ட கண்ட கைலா. பகிர்வாசே மாந்தி செய் திகாரி ரகிலா. பகிர்வாசே பாந்தி செய் திகாரி ராகில.
அதன் பின்னர் பானையினை கழுவிய மாதவேந்திரபுரி அதனை சிறிய துண்டுகளாக உடைத்தார். அத்துண்டுகள் அனைத்தையும் தமது வெளியாடையில் கட்டி பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார். துண்டுதான் உடைச்சார். அப்படி பத்திரமா வச்சுக்கலாம் பிரபு. பத்திரமா வச்சுக்கிறாரு. ஓகே, துண்டுதான் உடைச்சிருக்காரு. அதை பகவான் கைப்பட்டதுன்னு சொல்லிட்டு இல்ல. ஆனா பூரி ஜெகநாதர்ல வந்து அப்பப்ப அன்னைக்கு யூஸ் பண்ண பானையை உடைச்சிருவாங்க. உடைச்சிருவாங்க. ஓ, நம்ம கரெக்ட். ஆமா, கண்டாமினேட் சொல்லிட்டு இல்லையா? கரெக்ட். சரி, இப்போ 140 படிக்கலாம். பதிதின ஏக காணி கரேன பக்ஷணா பிரதிதின ஏக காணி கரேன பக்ஷண காயிலே பிரேமாவேசஹயா அத்புத கதனா காயிலே பிரேமாவேச கய அத்புத கதன. மாதவேந்திரபுரி அந்த மண்பானையின் ஒரு துண்டினை நாள்தோறும் உண்டு வந்தார். அதனை உண்ட மாத்திரத்தில் அவர் உடனடியாக பிரேமையின் பரவசத்தில் மூழ்கி விடுவார். இவை அனைத்தும் அற்புதமான கதைகளாகும். பாட்டை கொஞ்சம் சாப்பிட்றார். அதே மாதிரி தான் ரூப கோஸ்வாமி, சனத்தன கோஸ்வாமி இந்த பானையை உடைச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அப்பப்போ. அது வந்து ராதாராணி கொடுத்தது இல்லையா? ரூப கோஸ்வாமி வந்து ஸ்வீட் ரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி விதமாக சமைக்கணும் ஆசைப்படுவார். அப்போ ராதாராணியே வந்து கொடுப்பாங்க பொருட்கள்லாம். ஸோ அந்த பானில் சமைச்சோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, யார் கொடுத்தான்னு சொல்லி பார்த்தா இது ராதாராணியே பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பானையை உடச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த பானையை கொஞ்சம் உடச்சி வச்சு சாப்பிடுவோம். ஓகே, இந்த மாதிரி 141 தாக்கோரா மோரா சிரதிலா லோகசபா சுனி தாகுர மோரே சிரதில லோகசபா சுனி दिने लोक बिदा हवे मोरे प्रतिष्ठा जानी दिने लोक बिदा हवे मोर प्रतिष्ठा जानी. பானையை உடைத்து அதன் துண்டுகளை தமது துணியில் கட்டிய பின்னர் மாதவேந்திரபுரி நினைக்க தொடங்கினார். பகவான் எனக்காக பிரபு இப்ப இனிமேல் கிளாஸ் லேட் ஆரம்பிக்குமா? 6:10 மாதாஜி, 6:10 to 7. ஓ, ஒரு 6:30க்கு ஆரம்பிக்கலாமா? 6:30 முடியாது மாதாஜி, அப்புறம் லேட் ஆகிடும். ரொம்ப லேட் ஆகிடும். நம்ம 5:40க்கு இருந்து 6:10 ஆயிடுச்சு. இப்போ முதல்ல 5:30க்கு இருந்தது 5:40 ஆச்சு, 6:10 ஆயிடுச்சு. 6:30 ரொம்ப லேட் ஆகிடும். ஓகே, சரி சரி. பானையை உடைத்து அதன் துண்டுகளை தமது துணியில் கட்டிய பின்னர் மாதவேந்திரபுரி நினைக்க தொடங்கினார். பகவான் எனக்காக கீ பானையினை வழங்கியுள்ளார். இது குறித்து நாளை காலையில் மக்கள் கேள்விப்படும் போது இங்கே பெரும் கூட்டம் கூடிவிடும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 142 படிக்கணும் பிரபாவன் மாதாஜி. 4வது 142 ஸ்லோகம் 142. ஸோ இங்கே பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாரா? ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பானையை வந்து இப்போ கொடுத்தாரு கிருஷ்ணான்னு சொல்லி தெரிஞ்சால் எல்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இடத்த காலி பண்ண நினைக்கிறாரு. ஓகே, அடுத்த இடத்த காலி பண்ணிடுவார். ஓகே, பிருந்தா மாதாஜி 142. பிருந்தா மாதாஜி வீட்டில் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 142. செய் பயே ராத்திரி சே ஷைலாசி பூரி செய் பயே ராத்திரி ஸ்தானியா சிபுரி সেই গানে গোপীনাথে দণ্ডবত করি সেই গানে கோபிநாதே தண்டவத் கரி. இவ்வாறு நினைத்த ஸ்ரீ மாதவேந்திரபுரி அந்த இடத்தில் இருந்தபடியே கோபிநாதரை நமஸ்கரித்து விட்டு பொழுது விடுவதற்குள் ரோமனாவில் இருந்து புறப்பட்டார். ரெமுனா பேரு, ரெமுனா வந்து கிளம்புறாரு. ரெமுனா கரெக்டா. ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு பொறிவியல். ஏன்னா எல்லாம் கூட வந்து புகழ்ந்து பேசினாலே பிரச்சனை தான், அதனால கிளம்பிடுறாரு. ஓகே, சலி சலி ஆயிலா பூரி ஸ்ரீநீலா சலா ஜெகநாத தேக்கி ஹைலா பிரேமே தே விஹலா ஜெகநாத தேகி ஐலா பிரேமே தே விஹலா. நடந்து நடந்து மாதவேந்திரபுரி இறுதியில் நீலாச்சலத்தை வந்தடைந்தார். அங்கே அவர் பகவான் ஜெகநாதரை பார்த்து பிரேமையில் மூழ்கினார். ஜெகநாதபுரியை அடைந்தார். ஆமா, ஜெகநாதபுரி வந்துட்டார். ஓகே, அவங்க வந்து பிரேமையில மூழ்கிறார். ஏன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ற மாதிரி இவர் ஜெகநாதபுரி போனாலே இவரோட புகழ் போயிடும். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி மாதவேந்திரபுரி பற்றி. ஓகே,
प्रेम वेसे उते उते पदे हासे नाचे गाया प्रेमे प्रेम प्रेम वशे उदय पदे आशे नासे हया जगन्नाथ दर्शने महासुख पाया जगन्नाथ दर्शने महासुख पाया மாதவேந்திரபுரி பிரேமையின் பரவசத்தில் மூழ்கிய போது சில நேரங்களில் நின்றார், சில நேரங்களில் நிலத்தில் விழுந்தார், சில நேரங்களில் சிரித்தார், ஆடினார், பாடினார். இவ்விதமான அவர் ஜெகநாத விக்கிரகத்தை கண்டு தெய்வீக ஆனந்தத்தினை அனுபவித்தார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ மாநிலபுரிக்கு அந்த பரவசம்லாம் வந்துடுச்சு. அப்படியே அவர் ஜனா பார்த்த உடனே அப்படி பரவசம். ஓகே, நிற்கிறார், ஆடுறாரு, அழுறாரு, கீழே விழுறாரு, அந்த மாதிரி. ஓகே, கலாவதி மாதாஜி 145. हरे कृष्णा. ओके सर. हरे कृष्णा. माधवपुरी श्रीपादा आयला लोके हैला ख्याति. माधवेंद्रपुरी श्रीपादे आयला लोके हैला ख्याति. सब लोका सीधारे करे बहु भक्ति. सबे लोग ஆசிதாரே ஹரே பகு பக்தி. மாதவேந்திரபுரி ஜெகநாதபுரிக்கு வந்தபோது மக்கள் அவருடைய தெய்வீக புகழை அறிந்திருந்தனர். எனவே கூட்டம் கூட்டமாக வந்த பக்தர் மக்கள் பக்தியுடன் எல்லாவித மரியாதையையும் அவருக்கு அர்ப்பணித்தனர். ஸோ ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு மக்கள் தான். உடனே வந்தோடனே எல்லாம் கூட்டமாக வரான். இங்கே ரெமுனாலேருந்து இங்கே பூரி வந்த பிறகு இங்கே கூட்டமாக வரான். ஓகே, மாதவேந்திரபுரி பார்க்கறதுக்கு. प्रतिष्ठाराश्वभावाय जगते विदिता. प्रतिष्ठारा स्वभावे ये जगते विदिता. जैन वाञ्छेधरा हया विधाता निर्मिता. ஏன வாஞ்சே தாராகயா விதாத்தா நிர்மிதா. விரும்பாவிட்டால் கூட விதியினால் தீர்மானிக்கப்பட்டதை போல திருப்புகழ் ஒருவனை தேடி வரும். உண்மையில் ஒருவரின் தெய்வீக புகழ் முழு உலகமும் அறிந்ததாகும். ஸோ அதனால் தசேவஹேத்து பிரேதேத்து கோவிதோ நலபியதே யத் பிரமதாம் பரியதா தல்லபதே துக்கவத் அந்யதா சுகம் காலேன சர்வத்திர கபீர ரமர்ஷம். ஸோ நம்ம தேடாமலே நம்ம புகழ் தேடி வர மாதிரி, மகிழ்ச்சி தேடி வர மாதிரி, எப்படி நம்ம தேடாமலே துன்பம் தேடுற மாதிரி, துன்பம் வர மாதிரி மகிழ்ச்சியும் தேடி வரும்ன்றான். நம்ம தேடாமலே வந்துடும். நம்ம தேடி போன அவசியம் கிடையாது மகிழ்ச்சியை. ஓகே, காலத்தின் கட்டாயம், டிஸ்னி அந்த மாதிரி பாட்டு சொல்ல படிக்கலாம். प्रतिष्ठारा भये पूरी गेला पलान्या. प्रतिष्ठारा भये पूरी गेला पलान्या. कृष्ण प्रेमे प्रतिष्ठा चले संगे गोदान्या गदान्या. कृष्ण प्रेमे प्रतिष्ठा चले संगे गादान्या. புகழின் நட்சத்தால் மாதவேந்திரபுரி ரெமுனாவில் இருந்து ஓடினார். ஆனால் பிரேமையினால் வரும் புகழானது பக்தனை பின்தொடர்ந்து அவருடன் செல்லும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாகும். பொருளுடைய ஜட உலகில் படிக்கிறோம். ஓகே ப்ரோ. படிங்க ப்ரோ. பர்ஃபெக்ட். 148 147 பர்ஃபெக்ட். 147 பர்ஃபெக்ட். படிங்க. ஓகே ப்ரோ. புகழின் பொருளுரை ஜட உலகில் உள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் ஏறக்குறைய பொறாமை கொண்டவர்களே. அவர்கள் நற்பெயரை இயற்கையாக பெறும் நபர்களுக்கு எதிராக திருப்புவது சகஜம். இது பொறாமை கொண்ட நபர்களின் இயற்கை. அதன்படி ஒரு பக்தர் உலகளவில் புகழ் பெற தகுதியுடையவராக இருக்கும் போது பலர் அவர் மீது பொறாமை கொள்கின்றனர். இது இயற்கையானதாகும். ஒருவர் பணிவின் காரணத்தினால் எந்த புகழையும் விரும்பாமல் இருக்கும் போது மக்கள் பொதுவாக அவரை மிகவும் பணிவுடையவராக நினைக்கின்றனர். அதனால் எல்லா விதமான புகழும் அவருக்கு வழங்கப்படுகிறது. உண்மையில் ஒரு வைஷ்ணவன் புகழுக்காக அல்லது நற்பெயருக்காக இயங்குவதில்லை. வைஷ்ணவர்களின் மன்னரான மாதவேந்திரபுரியின் நற்பெயர் எப்போதும் அவருடன் வருகிறது. ஆயினும் அவர் தம்மை பொதுமக்களின் பார்வையிலிருந்து தூரமாக வைத்துக் கொள்ள விரும்பினார். பகவானின் மிகச்சிறந்த பக்தர் என்னும் தமது உண்மையான அடையாளத்தினை அவர் மறைக்க விரும்பினார். ஆனால் அவர் பிரேமையின் பரவசத்தில் மூழ்கி இருப்பதை கண்டபோது
மக்கள் இயற்கையாகவே அவருக்கு மதிப்பளித்தனர். உண்மையில் மாதவேந்திரபுரி பகவானின் மிக அந்தரங்க பக்தர் என்பதால் அவர் முதல் தர நற்பெயருக்கு உகந்தவர். சில நேரங்களில் பணிவான மனிதன் என்று பிரபலமடையும் பொருட்டு சகஜிய பிரிவை சார்ந்தவன், புகழுக்கான ஆசைகள் துளியும் இல்லாதவன் என்று தன்னை காட்டிக்கொள்ள முயல்கிறான். அத்தகு மக்களால் புகழத்தக்க வைஷ்ணவர்களின் உண்மையான தளத்தினை அடைய இயலாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ பாருங்க, இப்போ மறைக்க விரும்புகிறார், புகழை மறைக்க விரும்புகிறார். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்துட்டாங்க எல்லாரும். இவர் வர முன்னாலே அவரோட புகழ் வந்துடுச்சு. ஸோ மாதவேந்திரபுரிய சிஷ்யன் யார்? ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரி யாருடைய குருமராஜ்? அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய குருமராஜ். அதனால் மாதவேந்திரபுரி லைனில் வந்து சைத்தன்ய மகாபிரபு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி விசேஷமான ஒரு வைஷ்ணவர் மாதவேந்திரபுரி, கிங் ஆஃப் வைஷ்ணவாஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, அவருடைய ரியல் ஐடென்டிட்டியை மறைக்க விரும்புகிறார், நான் தூய்மையான பக்தங்கிறது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, நேச்சுரலாக இயற்கையாகவே மக்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுற மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே, 148 மலைவாஷ்பம் இந்த ஸ்லோகம் படிங்க. 148. ஜஜபி உத்வேகா ஹைலா பலாயிதே மனா மன காகுரேரா சந்தன சாதனா ஹைலா வந்தனா காக்குரே சந்தன சாதன ஹைலா பக்தன. மக்கள் தம்மை மிகச்சிறந்த பக்தராக கௌரவித்த காரணத்தினால் மாதவேந்திரபுரி ஜெகநாதபுரியிலிருந்து புறப்பட விரும்பினார். இருப்பினும் அச்செயல் கோபால விக்கிரகத்துக்கு சந்தனம் சேகரிப்பதற்கு தடையாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் இருந்தது. பாருங்க, அவருக்கு 2 பயம். ஐயோ, சந்தனம் இருக்க முடியாது, ஏன் நம்ம புகழ்றாங்களே, எல்லாரும் ஹானர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அது கிளம்பவும் முடியல, இருக்கவும் அது மாதிரி. 140 இது படிங்க. 141 படிச்சுங்க பிரபு. ஜெகநாதேரா ஜெபக ஜதா ஜதே காமஹாந்தா. படிங்க பிரபு. மலைவாசி பிரபு போயிட்டாரா? 140 படிச்சுங்க. ஓகே. ஜெகநாதேர சேவக ஜதேக மகாந்தா சபாகே கஹிலாபுரி கோபாலா விருத்தாந்தா. சபாகே கஹிலாபுரி கோபால விருத்தாந்தா. ஸ்ரீ மாதவேந்திரபுரி பகவான் ஜெகநாதரின் சேவகர்களுக்கும் அங்கிருந்த மிகச்சிறந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கோபாலரின் தோற்றம் குறித்த கதையினை கூறினார். ஸோ மாதவேந்திர என்ன சொல்றாரு, கோபாலர் எப்படி வந்தார்? என்னுடைய கனவுல ஃபஸ்ட்டு கனவுல அங்கே வந்தார். ஓகே, 2வது கனவு தான் சீர்கோ கோபிநாத். கோபாலர் எப்படி வந்தார்? 2வது கனவு வந்து சந்தன பூசன்னு சொல்லி சீச்சி கோபிநாத் வந்து இங்கே தான் பிராமணனுடைய கனவுல தான் வருவார். ஓகே, கோபிநாத். ஸோ ஃபஸ்ட்டு கோபால் வந்து கனவுல வந்து நீ அந்த புதலேருந்து வெளியிடுங்கன்னு சொல்வார் இல்லையா, அப்புறம் அபிஷேகம் பண்ண சொல்வார். இது ஃபஸ்ட்டு கனவு. அந்த கதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி கோபாலா என்கிட்ட இருக்கார், அவருக்காக நான் சந்தனம் எடுக்க வந்திருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறார். இப்போ அங்கே உள்ள பக்தரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க சந்தனத்தை எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பிரபாவதி மாதாஜி 150 படிக்கிறேன் பிரபு. படிக்கிறேன். கோபாலா சந்தனமாகே சுனி பக்தஹனா. கோபால சந்தனமாகே சுனி பக்தஹன. ஆனந்தே சந்தன லாகி கரிலா ஜதனா. ஆனந்தே சந்தனலாகி கரில சதனா. கோபாலர் சந்தனத்தை விரும்புகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஜெகநாதபுரியில் இருந்த அனைத்து பக்தர்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் அதனை சேகரிப்பதற்கான முயற்சியில் இறங்கினார். எவ்வளோ கிலோ கணக்கில் வேணும், மூடையா இருக்கும், அந்த மாதிரி வேணும், தூக்குறது கஷ்டம் இல்லையா, அந்த மாதிரி. ராஜபாத்ரா சனே ஜார ஜாரா ஜாரபாத்ரா சனே ஜார ஜார பரிச்சயா. ராஜபாத்ர ஜனே ஜார ஜாரா பரிசய. தாரே மாகி கற்பூர சந்தனா கரிலா சஞ்சயா. தாரே மாகி கற்பூர சந்தன கரிலா சஞ்சயா. அரசாங்க அலுவலர்களுடன் யாரெல்லாம் தொடர்பில் இருந்தனரோ அவர்கள் அந்த அலுவலர்களை சந்தித்து கற்பூரத்தையும் சந்தனத்தையும் யாசித்தனர். இவ்வாறு அவை சேகரிக்கப்பட்டன. பொருளுரை: மலையஜன சந்தனமும் கற்பூரமும் ஜெகநாத் விக்கிரகத்திற்கு உபயோகப்பட்டதாக தோன்றுகிறது. கற்பூரம் அவரது ஆரத்திக்காகவும் சந்தனம் அவரது திருமேனியில் பூசுவதற்காகவும் உபயோகிக்கப்பட்டன.
இவ்விரு பொருட்களும் அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தன. எனவே பக்தர்கள் அரசாங்க அலுவலரை சந்திக்க வேண்டி இருந்தது. அவர்களிடம் எல்லா விவரத்தையும் கூறிய பின்னர் ஜெகநாதபுரிக்கு வெளியே சந்தனத்தையும் கற்பூரத்தையும் எடுத்து செல்வதற்கான அனுமதியை அவர்கள் பெற்றனர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துலயும் கேட் மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து காவலர்கள் செக் பண்ணுவாங்க, என்ன கொண்டு போறீங்க, வேணும் கொண்டு வரீங்க. சந்தனமும் கற்பூரமும் எடுத்து போகக்கூடாது, ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் எனக்கு கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட எல்லாம் பேசுவாங்க, அரசாங்க அதிகாரிகிட்டலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி மாதவேந்திரபுரி வந்திருக்கார், அவருடைய கோபால் டிடிக்கு சந்தனம் வேணும், கேம்பர் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க மாதாஜி. ஏக விப்ரா ஏக சேவகா சந்தன பகிதே. ஏக விப்ர ஏக சேவக சந்தன பகிதே. பூரி கோசாங்கீதா சங்கே திலா சம்பல சகிதே. பூரி கோசாங்கிர சங்கேதில சம்பள சகிதே. சந்தனத்தை எடுத்து செல்வதற்காக ஒரு பிராமணரும் ஒரு சேவகரும் மாதவேந்திரபுரிக்கு வழங்கப்பட்டனர். பயண செலவிற்கு தேவையானதும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவங்க என்ன பண்றாங்க, தேங்க்யூ மேடம், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சர்வெண்ட்டு ஒரு பிராமணன் 2 பேரையும், ஏன்னா ஒரு ஆள் தூக்க முடியாது, அவ்வளோ வெயிட் இருக்கும். ஓகே, எல்லாம் நீங்கள் கோபாலா பார்க்கணும் போன்றீங்களா, அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே இருக்கார் கோபாலா, பிருந்தாவனில் இருக்கார். பூரி இங்கே இருக்குது, பிருந்தாவன் இங்கே இருக்குது. இந்த மேப்பில் இந்த சைட் இந்தியாவில் அவ்வளோ தூரம் போகணும். அதனால் போகிற வழி எல்லாம் என்ன கேட்பாங்க, டேக்ஸ் கேட்பாங்க. எங்கே போகிறீங்க எல்லாருமே டேக்ஸ் கேட்பாங்க. சந்தனம் கொண்டு போகிறீங்களா, இங்கே வெளியே போய் யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ எல்லாருமே டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துட்றான், எல்லாமே கொடுத்துறாங்க கையில், மாதவேந்திரபுரி கையில். இந்த மாதிரி பகவானுடைய கனவு வந்து அவர் நிறைவேற்றுறார். ஓகே, 4 நிமிஷம் இருக்கிற மீட்டிங் முடிக்கிறதுக்கு. யாருக்காவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு பாயிண்ட் சமரைஸ் பண்ணலாம். இப்போ என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் சமரைஸ் பண்ணலாம். பூரியிலேருந்து தான் கொண்டு போகணுமா, அங்கே வேற இடத்துல இருந்து? பூரி அங்கே தான் வந்து கனவுல சொல்கிறாரு, மலையஜாந்த அந்த இடத்துல அந்த ஹில் பக்கத்தில் சொல்கிறாரு, அந்த இடத்துலேருந்து வந்து கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல ஃபேமஸாக இருக்குது சந்தனம். ஓகே, ஸ்ரீ மாதாஜி, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதிர்க்கான் குயிக்காக சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணரின் தன்மை வந்து பூர்ணமானது, அவர் செய்வ அனைத்து நன்மையை செய்வார். ஆனால் வந்து இந்த பௌதிக ஆயோகங்களால் புரிந்து கொள்ள இயலாது. அயோக்கியர்கள்ன்றாங்க இல்லையா, பௌதிகத்தில் மாரல் பிரின்சிபல் அதிகமாக தான் அயோக்கியம். ஓகே, சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து மாதவேந்திரபுரிக்கு வந்து கீரை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தாரு. அதே பௌதிகத்துல மனிதர்கள் செஞ்சாங்கன்னா அது பாவம், ஆனா அது பகவான் செய்யறது வந்து தப்பு இல்லை, அது நன்மை நடந்துச்சு. பகவான் செஞ்சாலும் நன்மை நடந்தது இல்லையா, அதுதான் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து எப்பயுமே ஸ்லோகம் கிளாஸ் பார்ப்போம் இல்லையா, ஸ்லோகம் கிடையாது. இப்போ ஸ்லோகம் எப்படி வச்சுருக்கோன்னா, ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகமும் பகவத்கீதை ஸ்லோகம், அது பேர் என்ன, முகுந்தமால சூத்திரம், இது எல்லாத்தையும் கிருஷ்ணா புக் கிளாஸ் நடக்கும்ல, அதோட வாரம் மாற்றி வச்சுக்கலாம். வியாழக்கிழமை ஒரு நாள் கிருஷ்ணா புக் பார்க்கலாம், ஒரு நாள் ஸ்லோகம் பார்க்கலாம், அந்த மாதிரி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறது 50 நிமிஷம் தான், அதில் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியாது. ஓகே, சைத்தன்ய சாதனை மட்டும் தான் இன்றைக்கி பார்க்கணும். அதே மாதிரி வியாழக்கிழமை கிருஷ்ணா புக் மாத்திரம் பார்ப்போம், பிரபாத புக் மாத்திரம் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். திருப்பி அடுத்த வியாழக்கிழமை வரும்போது ஸ்லோகம் பார்த்துலாம். ஓகேங்களா, பிரபுஜி டைம் டேபிள் மாற்றிட்டே இருந்தால் மறந்துருக்கு பிரபுஜி. ஒன்லி டைம் டேபிள் தான் 6:10 தான் எப்பயுமே, 6:10 to 7 o'clock, 6:10 7 மணி, அவ்வளோதான். இதான் டைம் டேபிள். ஓகே, நம்ம அதனால என் டைம் மாற்றவே இல்லை. பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்கும். வியாழனும் வெள்ளியும் வேற புக்கா பிரபு? வியாழக்கிழமை வந்து கிருஷ்ணர் புக்கு, வெள்ளிக்கிழமை வந்து பிரபாதருடைய வாழ்க்கை வரலாறு. லட்சுமி மாதாஜி சொல்லுங்க. என்ன மாதாஜி? சாட்டர்டே ஸ்ரீமத் பாகவதம். ஆமாம் ஆமாம். ஓகே, அது டைம் பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் வந்து இதே மாதிரி தான் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். ஒரு வைஷ்ணவ சாங் பாடிட்டு, இல்லை அது 5:45. இப்போ எதனால 6:10 சொல்லிடுவோம்னா, 5:45 கௌராரத்தி ஆரம்பிச்சிருவேன். கௌராரத்தி நான் இப்போ டெய்லி போட்டு காட்டணும்னா நீங்கள் எல்லோரும் பார்க்க முடியாது, மீன்ஸ் எவ்வளோ நேரம் பண்ண முடியுங்க, இங்கே சரியாக பாட்டு கேட்காது செய்யாதுல்ல. அதனால் சாட்டர்டே மாத்திரம் சுதா மாதாஜி கேட்டாங்க, கௌராரத்தி போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டிடுவோம். ஏன்னா எல்லா சனிகளையும் 5:45 கௌராரத்தி நடக்கும். அது முடிஞ்சவொடனே கிளாஸ். இப்போ இதே அதே மாதிரி தான், கௌராரத்தி முடிஞ்சவொடனே கிளாஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் கிளாஸ் டைம் வந்து டெய்லி பண்ணணும் மாதாஜி. சாட்டர்டே உங்களுக்கு நான் அதை பண்ணுறதை காட்டுறேன்னு சொன்னேன். நீங்க உங்க வீட்டுல பண்றதை எங்களுக்கு போட்டு காட்டுறீங்க. ஆமாம், சுதா மாதாஜி தெரியாது, நாங்கள் அதனால போடு. சரிங்க பிரபு, நீங்க சுதா மாதாஜி எப்படி பண்றது, எனக்கு அந்த பாட்டே தெரியாது, நாங்க அதனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அந்த பாட்டையும் அனுப்பிச்சிட்டு இது பண்றேன். ஓகே, சரி, ஓகே, சரி. இப்போ வந்து சொல்லுங்க. ஸ்ரீமத் பாகவதா சனிக்கிழமை வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் இல்லைங்களா, இல்ல பஸ்ல இருந்து ஃபுல்லா?
அது ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து 1வது கண்டோ 14 சாப்டர் பார்த்துட்ருக்கோம். இல்ல அந்த இம்பார்ட்டன்ஸ் ஸ்லோகம் மட்டும். ஆஹா ஃபுல்லாக எல்லாமே அது ஃபுல்லாவே. ஆமாம் ஃபுல்லாக கரெக்டாக கவர் பண்ணிடும். அவ்வளோதான் எல்லா பாயிண்ட் எல்லாம் பேசி. ஆமாம் சாட்டர்டே கரெக்ட். ஓகே பிரபு. நான் ஜாயின் பண்றேன் பிரபு. ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் அங்கே மத்தியானம் நான் சில்வர் பாலிஷ் முடிச்சுட்டு ஈவினிங் 7 o'clock ட்ரெஸ்ஸிங் அந்த இடையில கேப்ல வந்து நான் இதை கவனிங்க மாதாஜி. வாங்குவதான் எனக்கு அது ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சரி கவனிங்க மாதாஜி. சனிக்கிழமை ஃபுல்லா ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட புக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டே இருங்க. ஏன்னா அங்கே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இல்ல இங்க சத்யமாதேவி இருக்காங்கல்ல, சத்யமாதேவி. ஆமாமா. பக்கத்துல அவங்க வீட்ல நான் ஃப்ரைடே நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் மங்களாரத்தி சாட்டர்டே மார்னிங் மங்களாரத்தி முடிச்ச உடனே ட்ரெஸ்ஸிங். அதுக்கப்புறம் 8 மணிக்கு ராஜ்கோட். ஓ சரி. அப்புறம் 1:30க்கு சில்வர் பாலிஷ். ஓ அப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க இல்லையா? இல்ல ஈவினிங் ஒரு 2 hour ரெஸ்ட், திருப்பி 8 o'clock ட்ரெஸ்ஸிங் நைட். ஓகே அப்ப சாட்டர்டே நைட் தான் போவீங்க? சாட்டர்டே நைட் ட்ரெஸ்ஸிங் முடிஞ்சு 9 o'clock தான் நாங்க. ஓகே போய் அப்ப நீங்க கேட்கலாம், சீமன் கிளாஸ் கேளுங்க. உங்க புக் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை கேட்டே இருக்கலாம். சரி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். சரோஜா மேடம் சொல்லுங்க மாதாஜி, சொல்ல வந்தீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, ஐ அம் லீவிங். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஓகே தேங்க்யூ. பிருந்தா மாதாஜி கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தி தொண்டில் சீரான வழிமுறையை பின்பற்றினால் அது நம்மள எழுச்சி பெற வைக்கும் பிரபு. படிச்சுட்டு வெறுமனா நம்ம பகவானை வந்து குத்தம் சொல்லக்கூடாது. படிக்கிறத நம்ம பகவானை பத்தி நினைச்சு அதை வழிமுறையில பின்பற்றப்பட்டதான் நம்ம எழுச்சி பக்தியில முன்னேறி எழுச்சி பெற முடியும். பிரபுபா சொன்னதையும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆர்வம் பிரபு. இல்ல பிரபு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓ தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. உள்ள சார் மாதாஜி உங்களுக்கு எது பாயிண்ட்ஸ் இருக்கா? ஆசிரியர் கிளாஸ் இப்ப அவங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் பிரபு. சரி ரைட். அதாவது வேத இலக்கியங்களை படிச்சாலும் புரிந்து கொள்வதற்காக என்ற போதிலும் கிருஷ்ணரை நேசிப்பவராக அல்லாமல் அவரை புரிந்து கொள்ள இயலாது. எனவே வேத இலக்கியங்களை படிப்பதுடன் இணைந்து விக்கிரகத்தின் பக்தி தொண்டிலும் ஈடுபடுதல் அவசியம். அது டெய்லி ட்ரெஸ் பண்றீங்க பாருங்க, வெரி சூப்பரான விஷயம். டெய்லி ட்ரெஸ் மாதிரி பண்றீங்க. ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும். அது கோயில்ல, வீட்ல சொல்றேன். வீட்ல டெய்லி பண்றீங்களா? வீட்ல. சரி வெரி நைஸ். தேங்க் யூ மேம். அது குருவுடைய கருணை. கரெக்ட். தேங்க் யூ மேம். பிரபு அந்த ஸ்லோகம் ஆரத்தி ஸ்லோகம் கேட்டேன் பிரபு. கேட்டீங்களா? சரி. பூஜாரிட்ட கேட்டேன் இந்த மாதிரி. ஆனா ஸ்லோகத்தை சொன்னப்ப இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பட் இது எந்த இதுல இருந்து வந்தன்னு கேட்டப்ப குருமகாராஜோட புக்ல இருக்கான். ஓ அப்படியா? சரி. அது நான் இங்க எதுன்னு எனக்கு இல்ல, நான் அது படிக்கிறதுக்காக கேட்டேன் டெக்ஸ்ட். சரி பாத்துக்க, நான் நெட்ல பாக்குறேன். அது டெக்ஸ்ட் கேட்டேன். அந்த டெக்ஸ்ட் பார்த்தா படிக்கலாம்னு நினைச்சிட்டு. சரி பரவாயில்ல, ஒன்றும் பரவாயில்ல. நான் திருப்பி கேட்டு நான் பாத்துக்கிறேன். நான் போன வாரம் கேட்டேன். இப்போ பூஜாரி கௌரவனித்தனந்த ஆல்டர்ல பூஜை பண்ணிட்டு கேட்டேன். சொன்னாங்க. ஓ சரி. பட் ஆனா இது எங்க இருந்து நீங்க எடுத்து சொல்றீங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. ஆனா குருமகாராஜ்ல இருந்து எங்களுக்கு வந்து தெரியும். ஆமா ஆத்தென்டிக் தான். அது எல்லாமே ஆத்தென்டிக் தான். எப்படி படிக்கிறதுங்கிறதுக்காக கேட்டேன். சரி ஓகே, நான் நீட்டா பாத்துக்கிறேன். ஓகே. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே இப்போ யார் பேசுறோம்? கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிராமணர் வந்து சாஸ்திராங்கமாக யார் முன்னும் விழுந்து நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க உயர்ந்த ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இருப்பினும் மாதவேந்திரபுரி ஒரு மூத்த சன்னியாசி, பகவானே அவருக்காக அவருடைய கனவுல பேசியிருக்கிறார். அதனால அவர் ஒரு தூய வைஷ்ணவர், பரம ஹம்சர்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் முன்னாலும் சாஸ்திரமா விழுந்து வணங்குறார். லட்சுமி மங்களூர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அக்ஷய் மாதாஜி. கிருஷ்ண பிரபு, நானும் அதான் யோசிச்சு வச்சிருந்தேன். அவரோட காலில் விழுந்து வணங்கினது அது எவ்வளவு உன்னதமான இருப்பாரு. ரெண்டாவது அவர் அந்த கீர்பானையோட ஒரு விட்டு டெய்லி சாப்பிட்டு அதுலயே அவர் கிருஷ்ண பிரேமி அடைஞ்சாருன்னா அப்ப கிருஷ்ண மேல அவருக்கு எவ்வளவு ஒரு பக்தி இருக்கும். அதுக்கு 2 விஷயத்தை தான் பிரபு யோசிச்சு வச்சிருந்தேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம உண்மை.
உண்மையில் ஒரு வயசான் புகழுக்காகவோ நற்பெயருக்காகவோ இயங்குகிறது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மந்தேஷ். இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. எல்லா வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தரப்பச கிருபா சிந்தப்பே வச்ச परिदाना भावने पे वैष्णवे पे आनंद कुड़े विश्वनि की नामाचल हरिदास ठाकुर की श्रील प्रभुपाद की गौर विमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा.